இங்க ஒண்ணும் இல்லைங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி செடிக்கு விட்டுட்டு, "சூரிய நாராயணா, இந்த பூமியே என்னை நன்றாக வைத்திருக்கிறதுன்னு" சொல்லி பாருங்களேன். அது எந்திரிச்சோனே, "சூரியனே, என்னப்பா என்ன இப்படி வச்சிருக்கிற? டி நகர்ல எனக்கு ஒரு 1/2 ஏக்கரா, 1 ஏக்கரா கூட காடு தோட்டம் இல்லையே" அப்படின்னு கேட்டா சூரியன் என்ன பண்ணுவார்? "அடப்பாவி! இவன் காலை எழுந்ததுமே புலம்பத் துவங்கி விட்டானே" என்று தானே நினைப்பார். அப்படி இல்லாம இந்த ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சதுர்த்தியும் மறக்காம விநாயகனை வழிபட்டு விட்டால், வாழ்க்கையிலே எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, அது கட்டாயம் நீங்கிவிடும். வாழ்க்கையில ரொம்ப ஒரு சங்கடங்கள் இருக்கு, தடைகள் இருக்கு. "என்னால மீள முடியாது ஐயா" அப்படின்னு கேட்கிறவங்கலாம். புதன் என்பது கிருஷ்ணனை குறிக்கும். அதே போல கேது கணபதியை குறிக்கும். ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதை ஒரு 3 முறை சொல்லிவிட்டு ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமகன்னு ஒரு 9 முறை சொல்லி பாருங்களேன். திருமணம் வாழ்க்கையிலே நறுமணம் வீசத் துவங்கிவிடும். 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் வருவாளா அவள் வருவாளான்னு ஏக்கத்தோட வருத்தத்தோட இருக்கீங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும். உங்களுக்கும் ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் வர வேண்டும். அதுக்காகத்தான் இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அனுதினமும் விநாயகனையும் கிருஷ்ணனையும் வழிபடத் துவங்குங்கள். வாழ்க்கை உங்களுக்கு வழிவிடத் துவங்கும். வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். அப்போ சசின்னு ஒரு இளைஞர் ஐயா ஒரு 6 மாதம் முன்னாடி வருகிறார். எனக்கு நல்ல விதத்திலே திருமணம் ஆக வேண்டும். எங்கெங்கோ சென்றேன், வெவ்வேறு ஆலயங்களுக்கு சென்று விட்டேன், மனம் கலங்கி விட்டேன் ஐயா அப்படின்னார். குருஜி கிட்ட வந்துட்டல்லப்பா, இனிமே உனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே குருஜி எல்லாரும் இதையே தான் சொன்னாங்க. இதுவரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நாங்க. இருந்தாலும் பார்த்துக்காததுனால தான் அப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னார். உடனே சொன்னேன், ராதா கிருஷ்ணா முகுந்தா முராரே, ஹரே கிருஷ்ணா முகுந்தா முராரே. ஐயா தேவதாஸ் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னார். இல்லப்பா, இதுவரை என்ன பாட்டு பாடிக்கொண்டிருந்தாலும் சரி, இனி நினைத்ததை முடிப்பவன் நான் 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 அப்படின்னு உன்னை மாத்துறேன் அப்படின்னு. ஐயா அதற்கு ஒரு வழியை சொல்லுங்கள் என்றார். அப்போதான் கிருஷ்ண பரமாத்மா நேரா ஒரு 5000 வருஷம் முன்னாடி அப்படியே மணக்கண்ணில் செல்றீங்க. கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அங்கே சத்ரஜித் என்ற ஒரு மன்னர் இருந்தார். இந்த சத்ரஜித் என்று சொல்லக்கூடியவர் அனுதினமும் சூரியனை வழிபடக்கூடியவர். உலகத்துல கிராட்டிடியூட் இஸ் எ கிரேட் ஆட்டிடியூட் என்பார்கள். நன்றி உணர்வு. தினமும் காலை எழுந்ததும் சத்ரஜித் என்ற மன்னர் சூரியனை வழிபடுவார். காலையில் எழுந்து சூரிய நாராயணா, ஹே பிரபோ என்னை காப்பாற்று, கரையேற்று என்று மனதார வழிபட்டுவிட்டு இன்றைய நாள் எனக்கு நல்லதாக அமைவதற்கு நன்றி, ஆதித்யனே, தினகரனே, திவாகரனே, பிரபாகரனே என்றெல்லாம் சூரியனது வெவ்வேறு பெயர்களை சொல்லி அவருக்கு அப்படியே எடுத்து ஆர்க்கியம் விடுவாருங்க. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து இப்படி செடிக்கு விட்டுட்டு சூரிய நாராயணா, இந்த பூமியே என்னை நன்றாக வைத்திருக்கிறதுன்னு சொல்லி பாருங்களேன். அது எந்திரிச்சோனே, "சூரியனே, என்னப்பா என்ன இப்படி வச்சிருக்கிற? டி நகர்ல எனக்கு ஒரு 1/2 ஏக்கரா, 1 ஏக்கரா கூட காடு தோட்டம் இல்லையே" அப்படின்னு கேட்டா சூரியன் என்ன பண்ணுவார்? "அடப்பாவி! இவன் காலை எழுந்ததுமே புலம்பத் துவங்கி விட்டானே" என்று தானே நினைப்பார். அப்படி இல்லாம இந்த சத்ரஜித் மன்னன் மனசார வழிபடுறான். வழிபட்ட உடனே ஒரு நாள் சூரிய நாராயணர் இவருக்கு ஒரு மணியை தருகிறார். ஐயா, மணியை பெறுவதற்கு வழியை கேட்டால் நீங்கள் கழுத்திலே கட்டியிருக்கும் மணியை பற்றி சொல்லுகிறீர்களே என்று சிந்திக்கலாம். ஒரு மணியை கொடுத்துட்டாருங்க. அந்த மணியிடம் கேட்டால் தினமும் 48 கிலோ தங்கம் வருங்களாம். ஐயா 4 கிராம் வாங்குறதுக்கே முடியல, எசமா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ற குரல் எனக்கு கேட்குது. ஆனா தினமும் இந்த சத்ரஜித் மன்னன் இதை வைத்து தினமும் சூரிய நாராயணரிடம் வேண்டுவான். வாழ்க்கையிலே பொன், பொருள், பணம், மணி வந்து விட்டது. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன்.
கொஞ்சம் மணி வந்துருச்சு அப்படின்னாலே உங்க எனிமி கூட ஹாய் ஹனி என்று அன்பாகத்தான் பேசுவார். உங்கள் முகத்துல ஒரு பளபளப்பு கூடிரும். அந்த பாக்கெட்ல பணம் தர தைரியம் இருக்கே அப்பப்பா! அது நம்ம சத்ரஜித் ராஜா கிட்டயும் வந்துருச்சு. சத்ரஜித் ராஜாட்ட வந்த உடனே ஒரு நாள் கிருஷ்ணர் வருகிறார். "நண்பா, ஐயா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு. "மாப்ள நீயா? நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன். உங்க சொந்தக்காரன் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டான்னா போதும். அதுவரைக்கும் வா தம்பி அப்படின்னுவான். வந்துட்டியா? அப்படின்னுவான். அப்புறம் அப்படின்னுவான். அதே மாரி சத்ரஜித் சொல்றார். என்ன வேணும்? அப்படின்னார். உடனே எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி வைப்போமேன்னு கிருஷ்ணர்ட்ட கேட்கிறார். இந்த மாலைய வச்சுக்கிறியாப்பா? கிருஷ்ணர் மாலையை பார்க்கிறார் அந்த மணிய. பார்த்துட்டு இல்லப்பா எனக்கு இது அவசியம் இல்ல கண்ணா. நீயே வச்சுக்கோன்ட்டார். ஓ! உனக்கு வேண்டாமா? அப்படின்னு. வேண்டாங்க. மாட்டிக்கிட்டார் சத்ரஜித் மன்னன். எனினும் மனதிலே சற்று கர்வம் கூடிவிட்டது. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், மகாலட்சுமி என்பவள் மனதில் இருக்கணும். பணம் இருந்துச்சுன்னா, மனசுல பணம் இருக்குன்னு மரியாதை குடுக்கணும். தலையில அந்த தலக்கணம் ஏறிருச்சுன்னா என்ன ஆகும்? அண்ணியோட நாற்காலி காலியாயிடும். சத்ரஜித் இந்த வேலையை செய்துவிட்டார். ஒரு நாள் அவனது சகோதரன் பிரேசனன் என்பவன் அந்த மணியை அணிந்து கொண்டு காட்டிற்கு வேட்டையாடச் செல்கின்றான். வேட்டையாடச் செல்லும் பொழுது அந்த மாலையை தொலைத்து விட்டான். அவனும் அங்கே ஒரு கரடியுடன் யுத்தத்திலே வாழ்க்கையை இழந்து விட்டான். எனினும் சத்தியசேனன் என்ற அந்த பிரேசனன், சத்தியசேனன் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட அவன் தன் இன்னுயிரை நீத்ததும் அங்கே இருக்கக்கூடிய சத்ரஜித் மன்னனுக்கு கிருஷ்ணனின் மீதே சந்தேகம் வந்துவிட்டது. அந்த பரந்தாமன், வைகுந்தவாசன், கோவர்தன கிரிதாரி அவனை சந்தேகப்படுவது எப்பேற்பட்ட அபவாதம். எனினும் கிருஷ்ணன் யோசித்தான், நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை வந்தது? ஆமாம், சதுர்த்தி அன்று விநாயகனை வழிபட மறந்தோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு சதுர்த்தியும் மறக்காம விநாயகனை வழிபட்டு விட்டால் வாழ்க்கையிலே எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி அது கட்டாயம் நீங்கிவிடும். உடனே அங்கே கிருஷ்ணன் பரந்தாமன் மனதிற்குள் இதை நினைத்த மாத்திரத்தில், ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சிட்டீங்கன்னா போதுங்க, அதை செயல்படுத்தணும்னு கூட இல்லை, ஒவ்வொரு சதுர்த்தியிலும் அவன் ஆஹா விநாயகனை மனதிலே நினைக்க மறந்து விட்டோமே என்று நினைத்ததுமே வினை தீர்க்கக்கூடிய வித்தகனான விநாயகனது அருள் வேலை செய்ய துவங்கிவிட்டது. உடனே தாயார் ருக்மணியுடன் சென்று காட்டிற்குள் சென்று ஜாம்பவானை சந்தித்து ஜாம்பவான் அவரை ஆலிங்கனம் செய்து, கிருஷ்ணா, பரந்தாமா, கோவர்தனோ கிரிதாரி, ராமனாக வந்தவனே, உன்னுடன் போர் புரிய நினைத்தேனே என்று சொல்லி ஜாம்பவதியை மணந்தார். ஜெயமந்தக மணியும் கிடைத்தது. உலகமே கிருஷ்ணனை போற்றியது. மல்லியூர் அப்படின்னு கேரளால ஒரு இடம், மல்லியூர்ல. அங்கே கிருஷ்ணனும் கணபதியும் சேர்ந்து தரிசனம் தருவாங்க. குருவாயூர்ல கூட அப்படிதாங்க. அப்போ வாழ்க்கையில ரொம்ப ஒரு சங்கடங்கள் இருக்கு, தடைகள் இருக்கு, என்னால மீள முடியாத ஐயா அப்படின்னு கேட்கிறவங்கெல்லாம், புதன் என்பது கிருஷ்ணனை குறிக்கும். அதே போல கேது கணபதியை குறிக்கும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதை ஒரு 3 முறை சொல்லிவிட்டு ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமகன்னு ஒரு 9 முறை சொல்லி பாருங்களேன். ஜாதகத்துல தினமும் எப்பப்பெல்லாம் முடியுதோ எப்ப வேணாலும் சொல்லலாம். உங்க அம்மா அப்பா பேரை சொல்றதுக்கு என்னங்க? ஜாதகத்திலே எப்பெரும் தடைகளாக இருந்தாலும், சிலர் பாக்கெட்ல பார்த்தா காசு இருக்கோ இல்லையோ கிரெடிட் கார்டு, பிளாஸ்டிக் கார்டு கலர் கலரா இருக்கும். இந்த சூழ்நிலை எல்லாம் மாறிவிடும். சிலருக்கு தேடி பார்ப்பார்கள், சின்ன சின்ன தடைகள் அதெல்லாம் நீங்கிவிடும். திருமணம் வாழ்க்கையிலே நறுமணம் வீச துவங்கிவிடும். 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் வருவாளா அவள் வருவாளான்னு ஏக்கத்தோட வருத்தத்தோட இருக்கீங்க. இந்த சூழ்நிலை எல்லாம் மாற வேண்டும். உங்களுக்கும் ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் வர வேண்டும். அதுக்காகத்தான் இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க அனுதினமும் விநாயகனையும் கிருஷ்ணனையும் வழிபட துவங்குங்கள். வாழ்க்கை உங்களுக்கு வழிவிட துவங்கும். ஒரு 2-3 வாரம் அது போல போயிட்டு இருந்ததுக்கப்புறம் மீண்டும் அந்த நண்பர் சசி வருகிறார். ஐயா, என்னால் இதை ஒரு தொடர்ச்சியாக சொல்ல முடியல. நீங்கள் கிருஷ்ணருடைய மந்திரத்தையும் கணபதியோடைய மந்திரத்தையும் ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நான் தினமும் ப்ளே செய்து கேட்டுக்கொள்வேன் என்றார். அந்த மந்திரத்தை இப்போ நான் தரப்போகிறேன்.
க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய ஸ்வாஹா. க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய ஸ்வாஹா. க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய ஸ்வாஹா. ஸ்வாஹானா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லா வசதிகளுடன் கிருஷ்ணரை நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. கிருஷ்ணர் அப்படியே இருக்கான், கருநீல நிறத்தில், அழகான மயில் பீலி, பக்கத்தில் மயில்கள் அவகவுகின்றன, பின்னாடி காமதேனு. அப்படியே கற்பனை பண்ணும்போது நகநட்டோட கற்பனை பண்ணுங்கய்யா. மனசில் கற்பனை பண்ணும்போது என்ன தயக்கம், ஒரு 10 பவுன் தங்க நகைச்ச கழுத்தில் மின்றா மாதிரி கூட கற்பனை பண்ணுங்க. இதெல்லாம் கற்பனை பண்ண பண்ண முதல்ல கிருஷ்ணர்னா ஒரு வசீகரம், கிருஷ்ணர்னா கருமை நிறம். இருக்கிறதுலையே எல்லா நிறத்தையும் அட்ராக்ட் பண்ணுறது எதுங்க? கருப்பு தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஆமாம். அப்போ இந்த கிருஷ்ணரை பேசிட்டாங்க. அதை முடித்ததுக்கு பிறகு விநாயகரின் 12 பேர். எப்பவுமே பாருங்களேன், எல்லாரும் விநாயகரை சொல்லிட்டு கிருஷ்ணரை சொல்லுவாங்க. அங்கே நமக்கு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் ஆகணும். உறவு, நல்ல ஒரு சூழ்நிலை, அதே போல் ஒரு திருமணம் போன்றவற்றிற்கு கிருஷ்ணரை வழிபட்டுட்டு விநாயகரை இந்த மந்திரத்தை கேட்டு பாருங்க. இது வேற லெவலில் ரிசல்ட் தரும். ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னநாசாய நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் தூம்ரகேதுவே நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் கணபதையே நமஹ. தினமும் கேட்டால் போதுங்க. இது அப்படியே தனியார் ஆடியோ கேட்டிங்கன்னா போதும். தினமும் அதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். குருவே சரணம்னு மனசில் சொல்லிடுங்க. அப்புறம் ஒரு 4-5 மாதம் நானும் மறந்துட்டேன். ஆங்காங்கே உலகம் முழுவதும் எங்கே நிம்மதி அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நண்பர் வருகிறார். ஐயா, வடபழனியில் எனக்கு திருமணம் ஐயான்னு பத்திரிக்கையை கொடுத்துட்டு அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர். இல்லைப்பா, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமும் கண்ணில் கண்ணீர் வரும். அப்புறம் எங்கே நிம்மதின்னு பாடுவேன், சம்சாரம் அப்படின்னு. இல்லைங்க குருஜி, நீங்கள் வழிகாட்ட நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டின தெய்வம் என்றார். ஆமாம், எனக்கு வழிகாட்டியது விநாயகர். நான் உங்களுக்கு இப்போது உரைத்து கொண்டிருக்கின்றேன். இனி உங்கள் வீட்டிலும் திருமணம் என்கின்ற அந்த நாதஸ்வரம் ஒலிக்கும், நல்லவை யாவும் நடக்கும். சிவ சிவ.